நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சு நகர்வுகளை வச்சு சூரியனுடைய பிரதானத்தினுடைய ஸ்தானத்தை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். அப்போ மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய், சுக்கிரன், புதன் இதனுடைய நகர்வுத்தன்மைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது? அதாவது புரட்டாசி 15ஆம் தேதி இந்த ஆங்கில மாதம் பிறக்குது. 1/10/2025 முதல் 31/10/2020 ஆக 31 நாட்கள் 12 ராசிக்கும் எவ்வித சாதகம் எவ்வித உயர்வுகள் கிடைக்கப் போகிறது, அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன, அதை தான் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி வளர்பிறை தசமி திதி அன்று புதன்கிழமை போராட நட்சத்திரத்தில் இந்த அக்டோபர் மாதம் பிறக்குது. பட் இந்த கிரக இயக்கங்களை நம்ம பார்க்கலாம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரன் கேது பகவான், கன்னியில் சூரிய பகவான் புதன் பகவான், துலாத்தில் செவ்வாய், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், சனி வக்கரமாக மீனத்தில் இருக்கிறார். இது 1/10/2025 ஆரம்பமாகக்கூடிய இந்த கிரக இயக்கங்கள் இதுதான். இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் நிகழுது. எப்படின்னா ஆரம்பம் 3/10/2025 இந்த புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்திலையும், 25/10/2020 இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் மறுபடியும் புதன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் பயிற்சி ஆகிறது. 10/10/2025 அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறது. 18/10/2025 சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஐப்பசி 1ஆம் நாள் அன்றைக்கு. இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 18/10/2025 குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஸ்தான பலம் பெறுகிறார். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதத்தில். இது மிகப்பெரிய ஒரு அபரீதமான ஒரு பயிற்சி. அது மட்டும் இல்லாது இந்த 12 ராசிக்குமே பல யோகங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பகவான் கொடுக்குறார். ஏன்னா குரு தான் பரிகார கிரகம். ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னாலே அது குரு பகவான் தான். சரி, 28/10/2025 அன்று செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். 28/10/2025 அன்று செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு தன்னுடைய பாவகத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார். ஆக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி ஆல்ரெடி வக்ரகதியாக இந்த மாதத்தினுடைய முழுவதுமே வக்ரமாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் புதன் அஸ்தங்க தோஷம் பெற்றிருந்தாலும் பிற்பகுதியில் அஸ்தங்க நிவர்த்தி பெறுகிறார் அப்படி தான் சொல்லுது. இது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். இந்த நகர்வுகளை வச்சு இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் ஏற்றம் இறக்கம் என்ன, எவ்வகையில் வெற்றி பெறப் போகிறீங்க வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதி எப்பவுமே பலம் பெறுவது சிறப்பு, பஞ்சமாதிபதி பலம் பெறுவது சிறப்பு. ஒரு பாவகத்தில் 12ஆம் பாவகம் பலம் பெற்றாதான் அந்த ஜாதகன் பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஜாதகனாக மாற முடியும். அது 8ஆம் இடம் 12ஆம் இடமெல்லாம் சம்மந்தப்படும் பொழுது பெரிய தொழில் மாற்றங்கள் வரும், ரோலிங் நடக்கும், வாங்குவது விற்பது, நிறைய பொருளாதாரத்தில் உயர்வுகள் நடக்கும். ஒரு பொருளை விற்று இன்னொரு பொருளை வாங்க வேண்டி வரும், அந்நிய செலாவணி தொடர்பு வரும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களுக்கு. ஆமாம், ஏன்னா 8-12 தொடர்பு பெறுது. அதுவும் ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெறும்போது இந்த ரகசியத்துறை உளவாளித்துறையெல்லாம் இருக்காங்க இல்லையா, அப்போ ஒரு நாட்டோட ஒரு நாட்டு தூதுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு இந்திய இராணுவத்திலிருந்து உளவாளி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அணு ஆராய்ச்சி துறை, இந்த துறைகள்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா
உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வெளிச்சத்துக்கு, உங்களுடைய திறமைகள் இப்பொழுது வெளிப்படும். ஆமாம், பெரிய பாக்கியம் சார் இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இகழணும், ஒரு குடும்பத்தை விட்டு கொடுக்கணும், நம்மளுடைய ஆசைகளை விட்டு கொடுக்கணும், ஏதாவது ஒன்றத்தை நம்ம தியாகம் பண்ணாதான் நம்ம வரலாறுகளில் இடம் பிடிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு யோகமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் செய்த செயல்கள், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஏதாவது ஒரு மதிப்பு மிக்கதாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை, அல்லது புதிதாக ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் போயிட்டு தானாக வாண்டடாக போய் மாற்றுறத, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆமாம், கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பயணங்கள் வெற்றி அடையும். தூரதேச பயணம் போகலாம், ஏதாவது தீர்த்த யாத்திரை போகலாம், கண்டம் விட்டு கண்டம் போகலாம், ஏதாவது ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக. ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்போது ஏதாவது தொலைதூர பயணத்தை மேற்கொள்கிறதே சிறப்பு. ஆமாம், அது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையை பொறுத்து இருக்க. அப்போ எல்லையை தாண்டிய ஏதாவது வீடு மனை வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், இதெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா கடன்பட்டு வாங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் சார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை விற்றுட்டு ஏதாவது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச இடத்த வாங்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தாயாரினுடைய உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். தாயாருக்கு ஏதாவது அசுபகம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். ஏற்கனவே 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியாக இருக்கிறார். அதனால் மிராக்கலாக ஏதாவது சொத்து சுகம் அமையும். திடீர்னு உங்களுக்கு அந்த வாய்ப்பே இருக்காது. நான் வீடு வாங்கிறதுக்கு கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல, வண்டி வாகனம் மாற்றுறதுலேயும் நான் கற்பனை கூட நினச்சி பார்க்கல, ஆனால் திடீர்னு அமைஞ்சு போச்சு. அதுவாக அமையுது, நான் என்ன பண்ணுறது? அப்போ வாண்டடாக ஏதாவது ஜப்தியான சொத்துக்களை வாங்கிறது, தேவையில்லாமல் ஒருத்தவங்களுக்கு வேணான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி அடைகிறத, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். 4, 8, 12 இந்த பாவகங்கள்லாம் சம்மந்தப்படும் பொழுது உங்களுக்கு இந்த வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வுகிறேன். ரொம்ப நாளாக இடிச்சிட்டு கட்டணும் சார், அப்போ பூர்வீகத்தை விற்றுட்டு கட்டணும் சார், இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இப்போ யோகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே காலகட்டத்தில் சகோதரன்கிட்ட இருந்து கொண்டக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கள் சார், ரொம்ப நாள் பிரச்சனை சார், ஒரு சின்ன இடத்துக்காக போனது வாக்குவாதம் ஆகிப்போச்சு, இதெல்லாம் இப்போ பங்கு வர்த்தகம் எல்லாமே சரியாயிடும். ஆமாம், இப்போ விவசாயம் சார்ந்த துறையில் ஏதாவது ஒரு புகழ் அடைகிறதுக்கு, வருமானம் பெறுகிறதுக்கு உண்டான யுக்திகளை கையாளுங்க. விவசாய வாகனம் வாங்குவீங்க. ஆமாம், பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த நெல் அறுவை இயந்திரம், அப்போ களை எடுக்கும் இயந்திரம், டிராக்டரு, அப்போ டிராக்டருக்கு ட்ரெய்லரு, இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ விவசாயத்துறையில் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. அப்போ திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், ஏற்கனவே விடுபட்ட திருமணம், தடையற்ற திருமணம், தாமதமான திருமணம், அப்போ மணமேடை வரைக்கும் போய் நின்ன திருமணங்கள், இதெல்லாம் மறுபடியும் நல்லபடியாக அமைகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இட மாற்றம் நடக்கும், தொழில் ரீதியான மாற்றம் நடக்கும். அப்போ தொழிலில் அமைக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு உதவுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெண்கள் தொழிலில் அமர்த்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் நிறைய வருவார்கள், வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதே காலகட்டத்தில் வருமானங்கள் ரெட்டிப்பாகும். அப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஒரு மாதமாக அமையும். புத்திரர்களால் வெற்றி. அப்போ கணவனுடைய துணை கொண்டு முன்னேறுவீங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதம் மேலும் வெற்றி அடைவதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ச்சியாக கண்டினியூவாக பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க.